வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று ட்ரெயினில் யாராவது பொருளை மிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆப்பு, ஒரு வெப்சைட் இருக்குது, ரயில் மா டேட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அங்கே போய் என்னென்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரயில் மா டேட் கிடையாது. நிறைய நண்பர்கள் சமூக வலைதளத்தில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரொனவுன்சியேஷன் தப்பு, ரயில் மா டேட் கிடையாது, ரயில் மதத் அப்படிங்கிறது. மதத் அப்படின்னா உதவி அப்படின்னு ஹிந்திக்கு அர்த்தம் அப்படின்னு நிறையா நண்பர்கள் சமூக வலைதளத்தில் பதிவுகள் போட்டிருந்தாங்க. அவங்க சொன்னது தான் கரெக்டு. அது மா டேட் கிடையாது, மதத்தான். பேசிக் ஒரு ஹிந்தி கூட தெரிய விடாமல் பண்ணிட்டீங்களே திராவிட மாடலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு கேட்க தோணுது. தமிழகத்தில் இது மாதிரி ஹிந்தி மொழியை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நிறையா பேரண்ட்ஸு தங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வசதி இல்லாதனால அவங்கள பெரிய பெரிய ஸ்கூலில் வச்சு படிக்க வைக்க முடியலை. அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒரே சோர்ஸாக இருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் அதற்கான ஃபெசிலிட்டியை உருவாக்கணும். ஆனால் வாய்ப்பை தடுக்கிறது பெரிய தப்பு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, ஹிந்தி அப்படின்னோடனே இன்னொரு விஷயம், தினமலரில் ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவையில் அனைத்து வகைகளிலும் ஹிந்தியை தடுக்கக்கூடிய மசோதாவை தமிழக அரசாங்கம் தாக்கல் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி நேஷனல் மீடியாவிலிருந்து ஆரம்பித்து தமிழக மீடியா வரைக்கும் பல செய்திகள் வெளிவந்துச்சா. திமுக சப்போர்ட் மீடியாக்களை தினகரன்லாம் வெளியிட்டாங்க, இந்த நியூஸை ஷேர் பண்ணாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இது தொடர்பாக தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்தி மொழியை தடை செய்யக்கூடிய மசோதாவை கொண்டு வரக்கூடிய ஐடியாவில் திமுக கவர்மெண்ட் இருந்துச்சு, அதற்கான ஆலோசனையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் பீகாரில் எலெக்ஷன் வரப்போதா, பீகாரில் நவம்பர் 1st வீக் 2nd வீக்கு தேர்தல் நடக்குது. இதன் காரணமாக பீகாரை பொறுத்த வரைக்கும் இங்கே காங்கிரஸ் போட்டிடுறாங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தளம்லாம் போட்டிடுறாங்க. அவங்களோடு காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் இது மாதிரி ஹிந்தியை தடை செய்யக்கூடிய மசோதாவை கொண்டு வந்தால் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமான பீகாரில் அது பெருத்த நெருக்கடியை இந்தி கூட்டணிக்கு ஏற்படுத்தும், தேர்தலில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஏற்கனவே சனாதன தர்மம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதை அண்ணாமலை ஊர் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு. உதயநிதி பேசின வீடியோவுக்கு கீழே சப்டைட்டில்லாம் போட்டு, ஹிந்தி ஆங்கிலத்தில் சப்டைட்டில்லாம் போட்டு அந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ண, அதுதான் மத்திய பிரதேசம் தேர்தலில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறுனுச்சு. பாஜக ஹிமாலய வெற்றி அடைஞ்சாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அடைஞ்சாங்க மத்திய பிரதேசத்தில். இந்தி கூட்டணி வாஸ் அவுட் ஆனாங்க. அதுக்கு காரணம் உதயநிதியுடைய சனாதன தர்மத்துக்கு எதிரான பேச்சு. இப்போ ஹிந்தி மொழியை தடை செய்யக்கூடிய மசோதாவை கொண்டு வந்தால் அது இந்தி கூட்டணிக்கு பெருத்த நெருக்கடியை ஏற்படுத்தும். நீங்கள் கொண்டு வந்துட்டு அமைதியாக போயிடுவீங்க. பீகாரில் பேச்சு வாங்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுடைய முக்கியமான லீடர் வேணுகோபால் இருக்கார்ல, அவர் திமுக தலைவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சட்டத்தெல்லாம் கொண்டு வராதிங்க, அது தேர்தல் ரீதியாக ஒரு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தும் நம்ம கூட்டணிக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டதால திமுக கவர்மெண்ட்டு அந்த முடிவை கைவிட்டு பிறகு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தினமலர் ஆர்டிக்கலை வெளியிட்டிருக்காங்க. ஜனவரியில் கவர்னர் ஸ்பீச், கவர்னர் உரை செஷன் நடக்கும்ல, அந்த செஷன் நடக்கும்போது ஹிந்தி மொழியை தடுக்கக்கூடிய மசோதாவை கொண்டு வர முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக அப்போ கொண்டு வர முடிவில் இருக்காங்க, இப்போ தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு தினமலர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு பாஜக கொந்தளிக்கிறாங்க. திமுக கிட்ட டேக் பண்ணி தினமலருடைய இந்த ரிப்போர்ட்டுக்கு பதில் சொல்லுங்கள், எலெக்ஷனுக்காக இப்போ நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க பாஜகவினர். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு இருக்கார்ல, அவர் சட்டப்பேரவையில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. இது பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு. என்ன பேசியிருக்காருன்னா, அதிமுக ஆட்சியில் வைத்து சென்ற 5 லட்சம் கோடி கடனுக்கு நாங்கள் வட்டி கட்டுறோம், நீங்கள் கடனை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக உறுப்பினர்களை பார்த்து தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனை வச்சுட்டு போயிருக்கீங்க, அதுக்கு நாங்கள் வட்டி கட்டிக்கிருக்கோம், நீங்கள் கடனை பற்றி பேசலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு பாஜக அதிமுக உறுப்பினர்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 1952 ஏன்னா 1951-52 தான் ஃபஸ்ட்டு தேர்தல் நடந்துச்சு. 1952 2021 வரைக்கும் எத்தனை வருஷம் பார்த்துக்கோங்க இடையில. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 2021 தான் அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வந்துச்சு. இத்தனை வருடங்கள் சேர்த்து தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? 5 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. 2021 திமுக சார்ஜ் எடுத்துக்கிச்சு. இப்போ 2025 இந்த 4 வருஷத்தில் 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் இப்போ 9 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. 1952 2021 எல்லாத்தையும் சேர்த்து 5 லட்சம் கோடி கடன். 2021 2025 இந்த 4 வருஷத்தில் புதுசாக 4 லட்சம் கோடி ரூபாய் கடன். இந்த கம்பேரிசனை நீங்களே பார்த்துட்டு இப்போ ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. இது திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு.
இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.